வணக்க மக்களே, பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 1000 ரொக்கம் வழங்கப்படுமா இல்லை வழங்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இப்போ வரையும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதற்கு பதிலளிக்கிற வகையில் ஒரு புதிய அப்டேட் தான் வெளியாயிருக்கு. அண்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் பண்டிகைக்கு மக்களுக்கு பார்த்திங்கன்னா பயங்கர மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேஷன் அட்டைதாரர்கள் இன்னும் மகிழ்ச்சியாகவே இருப்பாங்க. எதற்காகன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு, அது மட்டும் இல்லாமல் ரொக்க பணம் இதெல்லாம் கிடைக்கும். ஸோ இந்த 2025ஆம் ஆண்டும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ரொக்க பணம் ரூபாய் 1000 கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. ஆனால் நிதி நெருக்கடி காரணமாக இந்த வருடம் ரூபாய் 1000 ரொக்க பணம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள் எல்லாம் வெளியாயிருந்தது. ஸோ அதனால் மக்கள் பயங்கர கவலையில் தான் இருக்காங்க. இன்னுமே மக்கள் ரூபாய் 1000 ரொக்க பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதற்கு பதிலளிக்கும் வகையில் ஒரு தகவல் தான் வெளியாயிருக்கு. அதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் முதன்முறை நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 1000 ரொக்கமாக வழங்கப்படுமா என்ற கேள்விக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் பதிலளித்துள்ளார். 2025ஆம் ஆண்டு பொங்கலை கொண்டாடும் வகையில் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. மேலும் இதன் மூலம் 2,20,99,584 அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினர்களும் பயன்பெறுவார்கள் என்றும் இதனால் அரசுக்கு ரூபாய் 249.76 கோடி செலவு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். ஆனால் அதனுடன் ரொக்கம் வழங்கவில்லை என்று பலரும் கேள்வி இருந்தது. இந்த நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பனிடம் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 1000 ரொக்கம் வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அமைச்சர் பெரிய கருப்பன், ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை சுமார் 1,14,00,000 பேருக்கு இந்த மாதம் முன்கூட்டியே வரவு வைக்கப்பட உள்ளதாகவும் பொங்கல் பரிசு தொகை வழங்காதது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தாது என்றும் தெரிவித்தார். வழக்கமாக 14ஆம் தேதி பெண்களின் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் மகளிர் உரிமை தொகை பொங்கலை முன்னிட்டு இன்றே, அதாவது ஜனவரி 9ஆம் தேதி வரவு வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை ஜனவரி 9ஆம் தேதி, அதாவது இன்னைக்கே பார்த்தீங்கன்னா வரவு வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பொங்கல் பரிசு தொகை வழங்காதது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்ற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.